இன்னைக்கு நம்ம சாப்பிட போகிறது சிக்கன் மண்டி. ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஷரன்ஸ் ட்ரெஷர். இன்றைக்கி நம்ம சாப்பிட போகிற ஃபுட் பார்த்தீங்கன்னா சிக்கன் மண்டி. இது வந்து நான் ஹாஃப் பிளேட் தான் வாங்கியிருக்கேன், பட் பிளேட் சைஸ் பார்த்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ சிக்கன் மண்டி பேசிக்கலி என்ன டிஷ்ஷுன்னா உங்களுக்கு ஒரு அரேபியன் ஃபியூஷன் மாதிரி டிஷ் இருக்கும். அது உங்களுக்கு வந்து இதில் இந்த மாதிரி ஒரு கிரேவி வரும். கிரேவி அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி இது பேர் என்னது கேர்டு சம்திங் ஏதோ வரும். அப்புறம் இது என்ன சட்னின்னு தெரில, ஆனால் சட்னி ஒரு மைனஸ் மாதிரி இருக்குது. மின்ட் மைனஸ், கரெக்டு, மின்ட் மைனஸ். அப்புறம் ஒரு ஃபுல் லெக் பீஸ். இங்கே ஜூம் பண்ண கொஞ்சம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் மண்டி வரும். இதெல்லாம் ஃபோக்கஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதில் எக்கச்சக்கமான இந்த மாதிரி பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ எல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ ஒரிஜினல் மண்டியில் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு நிறையா ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டு இப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப சாப்பிடாங்க இப்போ. ஸோ மண்டி பொறுத்தவரை நான் நிறைய இடத்துல சாப்பிட்ருக்கேன், பட் பெங்களூரில் தான் வந்து எந்த பர்டிகுலர் பிளேஸில் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நம்ம ட்ரை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்துப்போம், கொஞ்சமாக சிக்கன் எடுத்துப்போம். ஆக்சுவலி தை பீஸ்லாம் போட்டிருக்காங்க, லெக் பீஸ் மட்டும் இல்லை. அது உங்களோட ஃபுல்லாகவே சேர்ந்து தான் வருது. கூட இருக்கணும். செம்ம சாஃப்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. தொடர்ந்து சாஃப்டாக சொல்ல போனால் நம்ம சும்மா ட்ரை பண்ணலாம். வேறு மாதிரி டேஸ்ட்டு. ஸோ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பிரியாணியை கம்பேர் பண்ணும்போது இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ இந்த இது இருக்குல்ல மைனீஸு, இது கூடயுமே அது நல்லாயிருக்கும். நல்லா குக்காக இருக்குது. சிக்கனுக்குள்ளே போய் நல்லா டேஸ்ட் இறங்கியிருக்கு. அந்த மேரினேஷன் பண்ண டேஸ்ட்டு இது ரொம்ப ஸ்பைஸாக இருக்கும். ஆக்சுவலி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸ்பைஸ் அளவாக இருக்கும். அது நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆனியன் இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி இருக்கிறது வெள்ளரிக்காய் பிடிச்சிருக்கு. ஓகே கைஸ், இப்போ நான் சாப்பிட முடிய போகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வந்து சாப்பிடுங்க. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 300 rupees தான். ஒரு பிரியாணி காஸ்ட் தான் வரும். 2 பேர் சாப்பிடலாம். தேங்க்யூ, பாய்.